சர்வதேச அரசியல் களத்திலும் உலகளாவிய வர்த்தக பொருளாதார போட்டியிலும் இந்தியா தற்போது ஒரு மிகப்பெரிய மாசான சம்பவத்தை செய்து ஒட்டுமொத்த உலகையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. உலகையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தை மொத்தமாக முடக்கியுள்ளது. மேலும் உலக அளவில் பல்வேறு நாடுகள் போரில் இறங்கியிருப்பதால் உலக ஸ்திரத்தன்மை சற்று நிலைகுலைந்துதான் போயிருக்கிறது. மேலும் இந்த பொருளாதார நடுக்கத்தில் இந்தியா பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை குறைக்கும் வகையில் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சுயசார்போடு கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் என்கின்ற புதிய அத்தியாயம் தற்போது எழுதப்பட்டிருக்கிறது. உலக அளவில் மிக கடுமையான எரிசக்தி நெருக்கடி நிலவி வரும் இந்த பதற்றமான சூழலில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் உள்ள டாண்டோவாலா எரிவாயு பகுதியில் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஒரு புதிய இயற்கை எரிவாயு இருப்பை கண்டுபிடித்து அசத்தியிருக்கிறது. சாணு அமைப்பு என்ற ஆழமற்ற பகுதியில் நாட்டின் முன்னணி எரிபொருள் நிறுவனமான ஆயில் இந்தியா லிமிடெட் தனது முதல் முயற்சியிலேயே இந்த இயற்கை எரிவாயு ஓட்டத்தை வெற்றிகரமாக கண்டறிந்திருக்கிறது. இந்த தளத்தில் இருந்து தினமும் சுமார் 25,000 நிலையான கனமீட்டர்கள் அளவிலான எரிவாயுவை உற்பத்தி செய்ய முடியும். அதைவிட முக்கியமாக இங்கு கிடைக்கும் இயற்கை எரிவாயுவில் கார்பன் டை ஆக்சைடு அளவு மிக குறைவாக இருப்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதுகாப்பாக அமையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல், இதன் மூலம் வெளிநாட்டு எரிபொருள் இறக்குமதி பெருமளவு குறையும் என நெகிழ்ச்சியோடு உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேற்கு ராஜஸ்தான் பகுதி கடந்த சில ஆண்டுகளாகவே நாட்டின் முக்கிய எரிசக்தி மையமாக உருவெடுத்து வரும் நிலையில் இந்த கண்டுபிடிப்பு அந்த பகுதியின் முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஈரான் போருக்கு பிறகு ஹார்மோஸ் நீரிணை முடக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எப்படி சமாளிப்பது என்று தீவிரம் காட்டி வந்த இந்தியாவுக்கு இந்த உள்நாட்டு எரிவாயு வளம் ஒரு வரப்பிரசாதமாகும். உலக அளவில் எண்ணெய் விலை ஏறி இறங்கினாலும் இனி இந்தியா தனது இறக்குமதி செலவை குறைத்துக் கொண்டு எரிபொருள் சுயசார்பை நோக்கி அசுர வேகத்தில் பயணிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.